அனைவருக்குமான வாழ்வு சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பண்ண போற டிஷ் பார்த்தீங்கன்னாக்கா ரவா கிச்சடி. அது ஈஸியான முறையில் ஹெல்த்தியான கிச்சடி எப்படி செய்ய போறோம்னு அதை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு சுவையான ரவா கிச்சடி செய்வது எப்படின்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், கேரட்டு, பீன்ஸு, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், லவங்கம் பட்டை 2 துண்டு, 2 ஸ்பூனு கடலப்பருப்பு, 1 கப் ரவா. இதை எடுத்துக்கோமா. நம்ம எப்படி செய்யலான்னு வாங்க செய்முறை பார்க்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு ஒரு கடாயை வச்சு அதில் நம்ம ரவையை போட்டு வறுத்துக்கலாமா. அது அப்படியே மிதமான சூடு வச்சு நம்ம அழகாக அது கருகாத அளவுக்கு பதமாக வறுத்துக்கலாமா. வருமா ரவை இப்போ நல்லா வறுந்து பூ மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இதுதான் இந்த மாதிரி மிதமான சூடு வச்சு நீங்கள் வறுத்துக்கலாமா. ரவா கிச்சடி செய்கிறது ரொம்ப ஈஸியான முறை. இது ரொம்ப ஹெல்த்தியானது. ஏன்னா இதில் கேரட்டு, பீன்ஸு எல்லாம் சேர்க்கறதுனால ரொம்ப ஹெல்த்தியான உணவு. ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாமா இது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அது ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாமா. ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அது கொஞ்சம் நல்லா ஆறணும். ஆறுனா தான் நல்லாயிருக்கும். இப்போ மறுபடியும் ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கிட்டு கடாய் எடுத்து வச்சாச்சு. அந்த கடாய் காஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு தேவையான அளவு உப்பை எண்ணெய் ஊற்றிக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா வெங்காயம் எல்லாம் வறுபடணும் நல்லா. அதுக்கு தேவையான சிறிதளவு கடுகு போட்டுக்கலாமா. கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ அந்த கடலப்பருப்பை நம்ம இதை போட்டுக்கலாம். எடுத்து வச்சிருந்த கடலப்பருப்பை நம்ம போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அந்த எடுத்து வச்சிருந்த லவங்கப்பட்டையும் சேர்த்துக்கலாம். அப்படியே கொஞ்சம் அப்படியே மிதமாக கிளறி விடுவோம். அது வறுபடுற அளவுக்கு, இந்த கடலப்பருப்பு நல்லா வறுபடுற அளவுக்கு அப்படியே கிளறி விடலாம். நல்ல வாசனை வரும். பாருங்கம்மா, கடலப்பருப்பு இப்போ நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் சேர்த்து போட்டுக்கலாம். அதையும் போட்டு நம்ம அப்படியே வதக்குவோம். அப்படியே வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வர மாதிரி, நல்லா கண்ணாடி பதத்தில் வர மாதிரி அதை அப்படியே கிண்டி விடும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருந்த காய்களை ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். கேரட்டு, பீன்ஸு எல்லாத்தையும் போட்டு வதக்குவோம். மறுபடியும் கிளறி விடுங்க. இது வதங்கினதுக்கு அப்புறமா சிறிதளவு மஞ்சள் பொடி எடுத்து சேர்த்துக்குங்க. அது கலருக்கு நல்லாயிருக்கும். இப்போ வதங்கிடுச்சுமா. இப்போ நம்ம ரவையை 1 கப் எடுத்தோம். ஆனால் அதே போல் 2 கப்பு தண்ணி சேர்க்கணும். அப்போ தான் அது மிக்சிங்கு கரெக்டாக. கப்பு 2வது கப்பு 2 கப்பு தண்ணி சேர்த்தாச்சு. தேவையான அளவுக்கு உப்பு, முடிஞ்ச அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கங்கம்மா, ரொம்ப நல்லது. இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. ஒரு மூடி போட்டு நம்ம மூடிக்கலாம். நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம ரவையை சேர்த்து கிண்டலாம். வருமா, நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ அடுப்பை நம்ம ஸ்லோ பண்ணி வச்சுக்கலாம். ஸ்லோ பண்ணிக்கிட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த ரவையை மெதுவாக ஸ்லோவாக கொட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா மொத்தமாக கொட்டிங்கன்னா அது கட்டி கட்டி ஆகிடும். அதனால் ஸ்லோவாக கொட்டுங்க. நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா நம்ம மூடி போட்டு மறுபடியும் மூடிக்கலாம். பாருங்கம்மா, தண்ணியெல்லாம் இறுகி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ கிச்சடி ரெடி. ரவா கிச்சடி ரெடிமா. அதுக்கு தேவையான சட்னியும் ரெடி,
நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கம்மா. பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கம்மா.